ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். பிப்ரவரி 1 and 2 கரண்ட் அவர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்த்தரலாம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். அதற்கான விளக்கம்: ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகுதியானதை கொண்டு அவரை பற்றி முடிவு செய்க. அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. டுடேக்கான ஹெட்லைன்ஸ்: மத்திய இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கல். 9 முதல் 14 வயது சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி. கச்சிதம் கனகச்சிதம். ஆவின் தினம். தேசிய போராளி. ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்: மத்திய இடைக்கால பட்ஜெட் இன்று தாக்கல். மத்திய இடைக்கால பட்ஜெட் இன்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறாங்க. முதல் பெண் நிதி அமைச்சர் யார்னா நிர்மலா சீதாராமன் தான். அதே மாதிரி முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்னா நிர்மலா சீதாராமன் தான். இவங்க இதுவரை 5 முழு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க. இப்போ 6வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்காங்க. பட்ஜெட் தொடர்பான சில வரலாற்று குறிப்புகள் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பட்ஜெட் 1860 ஏப்ரல் 7 அன்று கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த ஜேம்ஸ் வில்லின் என்பவர் பிரிட்டிஷ் அரசிடம் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்த ஆண்டு பார்த்திங்கன்னா நவம்பர் 26, 1947. இந்திய வரலாற்றில் மிக நீண்ட பட்ஜெட் உரைன்னு பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட் தான் மிக நீண்ட உரைன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 42 நிமிடங்கள் அது கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. மிக குறைந்த பட்ஜெட்னு பார்த்திங்கன்னா 6வது பட்ஜெட். அவரது பட்ஜெட் உரைகளிலேயே மிக குறைவான நேரம் கொண்டது. எவ்வளோனா 56 நிமிடம் மட்டுமே சொல்லியிருக்காங்க. குறுகிய பட்ஜெட் உரைன்னு பார்த்திங்கன்னா 1997 நிதியமைச்சர் ஹிருபாய் மில்ஜிபாய் பட்டேல் ஆற்றிய பட்ஜெட் உரை தான். எவ்வளோனா வெறும் 800 வார்த்தைகள் மட்டுமே சொல்லியிருக்காங்க. அதே அதிக வார்த்தைகள் கொண்ட பட்ஜெட் உரைன்னு பார்த்தீங்கன்னா 1991 நரசிம்ம ராவ் ஆட்சியில் நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் ஆற்றிய பட்ஜெட் உரை தான். எவ்வளோ வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா 18,650 வார்த்தைகள் கொண்டிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் அப்போதைய நிதியமைச்சர் யார்னா R.K. சண்முகம் செட்டி. 1955 ஆண்டு வரை மத்திய பட்ஜெட் ஆங்கிலத்தில் மட்டுமே அச்சடிக்கப்பட்டு வந்ததாம். அதே 1955 to 56 பட்ஜெட் தாக்குதலின் போது ஆங்கிலம் மற்றும் இந்தியில் அச்சிடும் நடைமுறை அப்போதைய நிதியமைச்சர் C.T. தேஷ்முக் தொடங்கி வைத்தாராம். அதிக முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் யார்னா மொரார்ஜி தேசாய். இதுவரை எத்தனை டைம்னா 10 பட்ஜெட்டில் அவர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளாராம். முதல் காகிதமில்லா பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார்னா நிர்மலா சீதாராமன். அவங்க தான். எப்போனா பிப்ரவரி 1, 2021 அந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க. மத்திய பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஆண்டு 2017 ஆண்டு தான் மத்திய பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட் இணைக்கப்பட்டது. கடந்த ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட 2023 to 2024 பட்ஜெட் மதிப்பீட்டையும் இப்போது இடைக்கால பட்ஜெட்டில் தரப்பட்டிருக்கும் திருத்தப்பட்ட மதிப்பீட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சில தெளிவுகள் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நிதியாண்டில் 2025 to 2024 to 2025 இந்தியாவின் GDP 10.5% அளவில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ சொன்னது தான் ₹1 இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்லைன்: 9 முதல் 14 வயது சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி. இந்த தடுப்பூசி திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த நோய் தடுப்புக்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனை குழு கடந்த 2022 ஆண்டு ஜூன் மாதம் பரிந்துரை செய்துள்ளது. இந்த தகவலை
மாநிலங்களவையில் கடந்த மார்ச் மாதம் மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஆண்டுக்கு 35 பேர் உயிரிழக்கிறாங்களாம். உலக மக்கள் தொகையில் 16% பெண்கள் இந்தியாவில் உள்ளனராம். ஆனால் உலக அளவில் ஏற்படும் இந்த கருப்பை வாய் புற்றுநோய் 1/3 பங்கு இந்தியாவில் இருக்கிற பெண்கள் இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு புள்ளிவிவரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 80,000 பெண்கள் கருப்பை புற்றுநோய் பாதிப்பு உள்ளவராக இருக்காங்களாம். அவர்களில் 35,000 பேர் உயிரிழக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சீரம் என்ற நிறுவனம் செர்வாவாக் என்ற தடுப்பூசியை 2,000 ரூபாய்க்கும், அதே MSD பார்மசூட்டிகல்ஸ் என்ற நிறுவனம் கார்டாசில்-4 என்ற தடுப்பூசியை 3,927க்கும் விற்பனை செய்ய உள்ளதாக சொல்லியிருக்காங்க. புற்றுநோய் பற்றி நம்ம கண்டபஸ்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். ஆப்பையும் இப்போ டைம் பார்த்துடலாம். புற்றுநோய் பற்றிய படிப்பு என்னென்னா ஆன்காலஜின்னு சொல்லுவாங்க. உலக புற்றுநோய் நாள் என்னைக்குன்னா பிப்ரவரி 4. அதே தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் என்னைக்குன்னா நவம்பர் 7. புற்றுநோயில் சில வகைகள் இருக்குது. அது என்னென்னா கார்சினோமா, சார்கோமா, லியூகோமியா. சரிங்களா? கார்சினோமா அப்படின்னா அது தோல், நுரையீரல், வயிறு மற்றும் மூளை இவற்றில் ஏற்படும். அதே சார்கோமானா குருத்தெலும்பு, தசை நாண்கள், எலும்பு, அடிபோஸ் திசு இந்த மாதிரி எலும்புகளில் ஏற்படுறது சார்கோமா. புற்றுநோயை ஏற்படுத்தும் காரணி எதுனா கார்சினோஜென்கள். அதே புற்றுநோயை ஏற்படுத்தும் வைரஸ்கள்னு பார்த்தீங்கன்னா ஆன்கோஜென்கள். நெக்ஸ்ட் ஹெட்லைன், பிப்ரவரி முழுவதும் ஆவின் தினம் கொண்டாட்டம். ஆவின் தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஆவின் தினமாக கொண்டாடப்படுது. இது ஏன் எப்போது கொண்டாடப்படுது அப்படின்னா 1981ஆம் ஆண்டு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் உருவாக்கப்பட்ட நாள் தான் பிப்ரவரி 1. அதனால தான் உருவாக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 1 என்றதுனால ஆவின் தினமாக கொண்டாடப்படுது. ஃபர்ஸ்ட் கொஷின், ஆவின் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? நெக்ஸ்ட் ஹெட்லைன், தேசிய பேரொளி ஓமந்தூரார். ஓமந்தூரார் எனப்படும் OP ராமசாமி ரெட்டியார் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூரில் முத்துராம ரெட்டி அரங்கநாயகி அம்மாள் தம்பதியர்களுக்கு மூத்த மகனாக 1/2/1895 அன்று பிறந்திருப்பார். ஓமந்தூராரின் குடும்பத்திற்கு ஊரில் மணிக்கார குடும்பம் என பெயரும் உண்டு. டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையில் கடலூரில் நடைபெற்ற பிரம்மஞான சபை மாநாடு 1921 நடைபெற்றிருக்கும். அப்போது தேசபிதா மகாத்மா காந்தியுடன் இணைந்து சுற்றுப்பயணம் என பம்பரமாக சுழன்று ஓமந்தூரார் 1929ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்திஜி கூட்டிய காங்கிரஸ் மாகாண சபை கூட்டத்தில் பங்கேற்றார். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் 1930, முதல் மாகாண காங்கிரஸ் தலைவர் 1938 வரை பல்வேறு பதவிகளை வகித்த ஓமந்தூரார் உப்பு சத்தியாகிரகம் 1930, சட்ட மறுப்பு இயக்கம் 1932, தனிநபர் சத்தியாகிரகம் 1940, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகிய 4 பெரிய போராட்டங்களில் பங்கேற்று சிறைக்கும் சென்றிருக்காரு. தன்னை தேடி வந்த முதலமைச்சர் பதவியை முதலில் ஏற்க மறுத்தார். தனது ஆன்மீக குரு ராம மகரிஷி கேட்டுக்கொண்டதுனால அவர் முதலமைச்சர் பதவி ஏற்க சம்மதிச்சிருப்பார். மார்ச் 23, 1947 பதவியேற்று ஓமந்தூரார் நாடு விடுதலை அடைந்த போது முதல் முதலமைச்சராக இவர் பணியாற்றியிருப்பார். பூரண மதுவிலக்கு, தேவதாசி முறை ஒழிப்பு, மகாகவி பாரதியார் பாடல்கள் நாட்டுடைமை, தமிழ் கலைக்களஞ்சியம் 10 தொகுதிகள் வெளியீடு, பட்டியலில் மக்கள் ஆலய நுழைவு உள்ளிட்டவை இவரது ஆட்சி சாதனைகளாக சொல்லியிருக்காங்க. மாநிலங்கள் தங்களுக்கென சொந்தமான விமானம் வாங்கும் திட்டத்தையும் இவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார்.
இலங்கைக்கு ராமன் செல்ல அனுமன் உதவியதை நினைவு கூறும் வகையில் அரசு விமானத்திற்கு ஹனுமன் என்று பெயரிட்டார் இவர். தமிழக அரசின் இலச்சினையில் இடம்பெற்றுள்ள ஸ்ரீவல்லிபுத்தூர் கோயிலில் கோபுர சின்னம் இடம்பெற்றதற்கு காரணம் இவர்தான் சொல்லியிருக்காங்க. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, பிற்படுத்தப்பட்டோர்களுக்கு இடஒதுக்கீடு, கல்வி முறையில் சீர்திருத்தம், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம், கோயில் சொத்துக்கள் மீட்பு, உழவர் நலன் சட்டங்கள், ஓலைச்சுவடிகள் மீட்பு, புதுச்சேரி விடுதலை, கிராம வளர்ச்சி என இவரது சாதனையிலிருந்து பட்டியலில் மிக நீண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. காஷ்மீர் பிரச்சனையில் நாம் அலட்சியம் காட்டியது போல ஹைதராபாத் விவகாரத்தில் இருந்துவிடக்கூட முடியாதுன்னு சொல்லி, எனவே உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். ஒருபோதும் ஹைதராபாத் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இரும்பு மனிதர், அதாவது இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அழுத்தம் கொடுத்தவரே இவர்தான். ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைய முக்கிய காரணமாக விளங்கியவர் யார்னா ஓமந்தூரார் தான். 1965 சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓமந்தூராருக்கு ஆளுநர் பதவி வழங்க விரும்பினார். ஆனால் அந்த பதவியை இவர் ஏற்கவில்லை. நெக்ஸ்ட் வினைத்திட்பம் என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. அதற்கான விளக்கம்: ஒரு தொழிலின் திட்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனதின் திட்பமே ஆகும், மற்றவை எல்லாம் வேறானவை. செகண்ட் கொஷின்: 1947ஆம் ஆண்டு இந்திய சுதந்திரம் அடைந்தபோது தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.